ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் நாவில் எச்சில் ஊற வைக்கும் பல்வேறு வகையான மாம்பழங்கள் வர துவங்கிவிடும். சேலம் மல்கோவா, அல்போன்சா, மும்பை அபூசு, பங்கனப்பள்ளி என மார்க்கெட்டில் வரிசை கட்டி நிற்கும் மாம்பழ வகைகள் கண்களை கவரும். ஆனால் தற்போது பருவநிலை மாற்றத்தால் விளைச்சல் குறைந்த காரணத்தால் வரத்தும் குறைந்துவிட்டது. வந்திருக்கும் மாம்பழங்களும் எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு விலை உயர்ந்துள்ளது. 1 கிலோ மாம்பழம் மொத்த விற்பனையில் 40 முதல் 90 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. மல்கோவா மாம்பழத்தின் மீதான ஆசை நிராசையாக மாறிவிட்டது. எப்போதும் களை கட்டக்கூடிய மாம்பழங்கள் விளைச்சல் குறைவால் விலை அதிகமாக இருப்பதாகவும், பருவநிலை உதவாவிட்டால் மா விளைச்சலை கைவிட நேரிடும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். மாம்பழம்லாம் இப்போ இந்த வருஷத்துல இந்த வருஷத்துல விலை ஜாஸ்தி தான். ஏன்னா விளைச்சல் காரணத்தினால விளையக்கூடிய டயத்துல பூவெல்லாம் வெயில் முன்கூட்டியே அடிச்சதுனால ரொம்ப கறி இறங்கிடுச்சு. அதனால எப்பயுமே 20 ரூபா 15 ரூபா விற்கும் வருஷம் கிலோ ஹோல்சேல்ல. இப்போ ஹோல்சேல்ல 40 ரூபா கிலோ. அதனால இருக்கிற மாம்பழத்துல இந்த வருஷத்துல மாம்பழமே கிடையாது. எல்லாரும் நம்ம ஆசைப்படுற மாதிரி வருஷம் வர மாதிரி மாம்பழமே கிடையாது இந்த வருஷம். தமிழகத்தின் சேலம், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வரக்கூடிய மாம்பழங்களும் வரத்து குறைந்துள்ளன. கொளுத்தும் வெயிலின் தாகத்திற்கு சுவையாக இருக்கும் மாம்பழங்கள் இல்லாதது வருத்தமானதே. பருவநிலை மாற்றத்திற்கு மனிதர்களும் இயற்கை வளங்களும் பாதிக்கப்படுவது கவலைக்குரிய விஷயம்தான்.